எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, நமது ஊழியங்களுக்காக ஜெபிப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஜெபிக்க மறந்திருந்தால் நமது ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். நீங்கள் விரும்பினால் நமது ஊழியத்தை உங்கள் அன்பின் காணிக்கைகளினால் தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாதந்தோறும் கிராம ஊழியங்கள் செய்கிறோம். ஏழை பிள்ளைகளை தாங்கி வருகிறோம். கர்த்தர் அதற்குண்டான கிருபைகளை உங்களுக்கு தருவார். இன்றைக்கும் பாருங்கள், நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் பல நியமங்களை நமக்கு எழுதி கொடுத்திருந்தார். ஓய்வு நாள் ஆசரிக்க வேண்டும், தீட்டுள்ளவர்கள் ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது, தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும், பலி செலுத்தும் பொழுது நாம் எப்படிப்பட்ட பலிகளை கொண்டு வர வேண்டும், அப்படி பல நியமங்களை தேவன் தமது பிள்ளைகளுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு தேவன் முதல்ல விசுவாசம்தான், விசுவாசமுள்ள வாழ்க்கை. ரெண்டாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எதுவுமே பார்த்தீங்கன்னா இதை செய் அதை செய் அப்படின்னு சொல்லலை. ஆனால் ஒரு சில காரியங்களை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளாக இருக்கிற நாம் என்ன காரியத்தை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று சொல்லி பார்த்தால் 28வது வசனத்தில் சொல்லுகிறார் பாருங்கள், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகள், இரத்தம், நெருக்குண்டு செத்தது, வேசித்தனம், இவைகளுக்கு நீங்கள் விலகி இருக்கணும். கவனிங்க, இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, என்னை போன்ற சில மனிதர்கள் தேவனை அறியாத குடும்பத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வரும் பொழுது இனஜன பந்துக்கள், சொந்தக்காரங்க இருக்காங்க. அவங்க வீட்டில் நடக்கிற சில நல்லது கெட்டதுக்கு நம்ம செல்லாமல் இருக்க முடியாது. அப்படி சொல்லுகிற நாம் மிக கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, சில நேரம் நம்முடைய உறவினர்கள் அவர்கள் தெய்வங்களுக்கு படைத்தவைகளை எடுத்து நமக்கு தருவாங்க. இன்றைய கிறிஸ்தவர்கள் பாருங்க, ரொம்ப அசால்ட்டா வாழ்றத நான் பார்க்கிறேன். அதாவது தேவன் சில ஒழுங்குகளை மாற்றவே இல்லை, மாற்றவும் மாட்டார். இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவர்கள் தனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தினால சிலர் சொல்றாங்க, விக்கிரகம் ஒன்றும் கிடையாதுயா, அதனால நான் அதை சாப்பிடுவேன். நல்லா கவனிக்கணும், பரிசுத்த பவுல் விக்கிரகமானது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அறிவுள்ளவனாகிய நீ அந்த இடத்துல உட்கார்ந்து சாப்பிடும்போது பலவீனமான ஒருத்தன் உன்னை பார்த்தா அவனும் அப்போ சாப்பிட்றதுக்கு துணிகரம் கொள்ளுவான்லாங்க. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? அப்ப நீ சாப்பிட்டா உன்னை பார்க்குற அடுத்தவனும் சாப்பிடட்டுன்னு சொல்லலாம்ல. ஆனா அவர் அங்கே அப்படி எழுதி வைக்கல, உன்னை பார்க்கிறவன் அவனும் வஞ்சிக்கப்பட்டு சாப்பிடுவான்னு எழுதுறார். அப்போ விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை சாப்பிடக்கூடாது. நல்லா கவனமா இருக்கணும். சிலர் சொல்றாங்க, ஸ்தோத்திரத்தோடு சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது பிரதர், அது உனக்கு ஒன்றும் செய்யாது, ஒன்றும் செய்யல அப்படிங்கிறதுக்கு இல்லை, ஏதாவது செய்யும் செய்யாதுங்கிறதுக்கு இல்லை, நீ தேவனுடைய புள்ள சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதான். விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை சாப்பிடக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க, பிரதர் நம்ம கிறிஸ்மஸ்க்கு அவங்களுக்கு பிரியாணி கொடுக்குறோம், கேக்கு கொடுக்குறோம், அவங்க வாங்கி சாப்பிட்றாங்க, அப்போ அவங்களும் அவங்களுடைய பண்டிகைக்கு நமக்கு தருவாங்கல்ல, உன்னை யார் கொடுக்க சொல்றா? உன்னை கொடுக்க சொன்னாரா ஆண்டவர்? நீ இப்போ பிரியாணி கொடுன்னு சொன்னாரா? ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகள் அனுப்புனாரு, இருக்கிறவனுக்கு கொண்டு சோறு கொடு, பிரியாணி கொடு, கேக்கு கொடுன்னு சொல்லலை. அப்போ கிறிஸ்மஸ்க்கு நீங்க கேக்கு பலகாரம் கொடுத்தீங்கன்னா அப்போ அவன் பண்டிகைக்கு அவன் தரதான் செய்வான். நீங்க கொடுக்கலன்னா அவன் தரமாட்டான். நீ கொடுக்காத. சோத்தை கொடுத்தா ஒருத்தனை கிறிஸ்துவுக்குள்ள நடத்தணும் கிடையாது. அன்பை கொடுங்க, அன்பு செலுத்துங்க, போதும். எதையும் கொடுத்து நீங்க ஒருத்தரை கிறிஸ்துவுக்குள்ள நடத்த வேண்டாம். அப்ப கவனிங்க, தேவன் சொல்கிறார், விக்கிரகத்துக்கு படைத்தவைகளுக்கு நீ விலகி இருக்கணும். சரி, இரண்டாவது, ரத்தம் சாப்பிடக்கூடாதுங்க. இன்னைக்கு பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா ரத்தத்தை நல்லா வரட்டி திங்கிறாங்க, அறிவே இல்லை. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, அதனால அந்த ரத்தத்தை நீ புசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் தெளிவா எழுதி வைத்திருக்கிறார். ஆனா கிறிஸ்தவர்களுக்கு ரத்தம் சாப்பிடாம இருக்க முடியல. பிரதர், வாய் வழியா போறது ஆசன வழியா வந்துடும். ஆமா,
சாப்பிட்றது வெளியே போயிடும், அதனால சாப்பிட்றதும் ஒன்றும் இல்லை, சாப்பிடாம இருக்கிறதும் ஒன்றும் இல்லை. கிடையாது. சாப்பிட்றதும் சாப்பிடாததும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அது ஒரு பகுதியில் எழுதியிருக்கிறார், இல்லைங்களே. ஆனால் இரத்தத்தை சாப்பிடாத, இரத்தத்தை சாப்பிடாத. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்சம் கருத்தா கர்த்தரை பின்பற்றணும், இஷ்டம் போல இருக்கக்கூடாது. இரத்தத்துக்கு நீங்க விலகி இருக்கலன்னா உங்க மேல தேவ கோபம் வரும், உங்களிடத்துல தேவ கிருபை இருக்காது. தயவு செய்து ரத்தம் சாப்பிடாதீங்க. அடுத்தது பாருங்க, வேசித்தனம். வேசித்தனத்துக்கு எல்லாரும் இடம் கொடுக்கறது இல்லை. அந்த வேசித்தன ஆவிகள் எவர்களிடத்துல போராடுகிறதோ, எவர்கள் வேசித்தன ஆவிக்கு இடம் கொடுத்திருக்கிறார்களோ, வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, அவர்கள் அந்த பாவத்தில் விழுந்து கிடக்கிறாங்க. பிரியமானவர்களே, ஆகவே நீங்கள் வேசித்தனத்துக்கு விலகி இருக்கணும். சரி, நான்காவது ஒரு காரியத்தை ரொம்ப சொல்றாரு, கவனிக்கணும். என்ன சொல்றாரு தெரியுமா? நெருக்குண்டு செத்தது. நீங்க வீட்டில் ஆசையா ஒரு ஆடு வளர்ப்பீங்க, பைக்காரன் அடிச்சிருவான், உங்களுக்கு தெரியும் அது பிழைக்காது, இப்போ அரகர உயிரோடு இருக்கு, உடனே அறுத்து கறி வச்சு சாப்பிட்ருவோம், ஏன்னா நஷ்டம் ஆயிரும். ஆனால் பைபிள் சொல்லுது, அப்படி நெருக்குண்டு செத்ததை நீ சாப்பிடாத. சில வீட்டில் கோழி தூங்கிக்கிட்டே நிற்கும், பார்த்துருக்கீங்களா? தூங்கிக்கிட்டே நிற்கும், நமக்கு தெரியும், மருந்து கொடுத்தாலும் அது தேராது, செத்து போயிருன்னு தெரியும். உடனே என்ன பண்ணுவோம்? சாப்பிட்றதுக்கு முன்னாடி அறுத்து கறி வச்சு சாப்பிட்ருவோம். இல்லை, நெருக்குண்டு சாகிறத சாப்பிடாத, அது உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. நம்ம ஆட்கள் நினைக்காங்க, ஐயோ வீணா போத, வீணாச்சு ஆவத, செத்துட்டு போட்டு அதை தின்னு நீ செத்துடக்கூடாத. யோசித்து பாருங்க, அது எதனால நெருக்குண்டு சாகுதுங்கிறது நமக்கு தெரியாது. அதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு கண்ணி வந்துடக்கூடாது, உங்களுக்கு ஆபத்து வந்துடக்கூடாது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டு காலத்தின் விசுவாசிகளாக இருக்கிற தேவ பிள்ளைகள், நீங்க இந்த 4 காரியத்துக்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்ள கவனமாயிருங்க. அதனால உங்களுக்கு தேவ கண்களில் கிருபை கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கிருபை கிடைக்கும் நான் சொல்ல மாட்டேன். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை பொழுதிலும் கர்த்தர் உமது பிள்ளைகளுக்கு சொல்ல சொன்ன வசனத்தை நான் சுட்டி காண்பித்திருக்கிறேன். இந்த வார்த்தை உமது பிள்ளைகளின் மனக்கண்களை திறக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இந்த வார்த்தை உமது பிள்ளைகளை பொல்லாப்புக்கும் பாவத்துக்கும் விலக்கி பாதுகாக்கட்டும். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற உமது பிள்ளைகள் மனம் திரும்பி குணப்பட்டு உம்மால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தேவனுடைய கிருபையின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். நீ நன்மையால் அவர்களை திருப்தியாக்கி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, அவசியமான இவைகளுக்கு கீழ்ப்படியுங்க. அப்பொழுது நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். God bless you.